தாவீதின் தேவன் உன்னோடே, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உன்னோடே இருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார் என்று சொன்னான். பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை நம்முடைய தெய்வம் எவ்வளவு நல்லவர். உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய அட்மாஸ்பியர், நாம் கடந்து போகிற பாதை, நாம் நிற்கிற இடம் எப்படிப்பட்டது, எந்த சிச்சுவேஷன்ல என்ன குழப்பத்தின் மத்தியிலே நாம் இருக்கிறோம் என்பதை எல்லாம் அறிந்து நல்லது ஒரு வார்த்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். அதனால் இந்த கால ஓலை எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் சிந்தை கொள்ள வேண்டாம். எல்லாம் அவர் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பான ஜனம் யாரும் இல்லை, அது நீங்களும் நானும் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால ஓலை சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எவ்வளவு நல்ல தெய்வம். சத்துருக்களை நினைத்து, அவருடைய பலத்தை நினைத்து போராடி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. மோசேயின் காலத்துக்கு பின்பு யோசுவாவை கர்த்தர் தைரியப்படுத்தினார். அவனை திடப்படுத்தி அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் பலன் கொடுத்தார். இந்த கால ஓலை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், தெய்வ சபைக்கும் தேவன் யோசுவாவுக்கு பலன் தந்தது போல இந்த கால ஓலை வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து இந்த நாளில் உங்களை நடத்துவாராக. கடைசி வார்த்தை என்று சொன்னான். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொன்ன அழகான வார்த்தைகள் அவைகள். இந்த கால ஓலை ஊழியக்காரனாய் நானும் அந்த வார்த்தை எடுத்து உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேலே, தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு நிகரானவன் ஒருவரும் இல்லை. நான் என் சபையிலே அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள், இந்த பூமியிலே நம்முடைய தேவனுக்கு ஒப்பு ஒன்றுமில்லை. அவர் டிக்ளேர் பண்ணார், நானே கர்த்தர், நான் மாறாதவர் என்று. அதே போல இந்த வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த இந்த தேவனுக்கு முன்பு இந்த உலகத்தின் அதிகாரங்கள், இந்த உலகத்தின் பெருமை, செல்வம், ஞானம், படிப்பு, இவையெல்லாம் அவருக்கு முன்பு ஒன்றுமில்லை. அவர் உயர்ந்த தெய்வம். தம்முடைய ஊழியர்களை அவருக்கு நிகராக, அவருடைய அம்பாசிடராக இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சி இங்க ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் இன்றைய காலங்கள் மாறி இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் பெரிதாய் கவலை கொள்ள வேண்டாம். உங்களை குறித்து கவலை கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருங்க. அங்க எப்படி நடக்கு, இங்க எப்படி நடக்குன்ற அந்த கதை நமக்கு வேண்டாங்க. அவர்களும் தெய்வமும். நம்மை ஏற்படுத்தினது தெய்வம், மனிதனால் அல்ல. இது தேவனுடைய ஈவுனாலே இந்த ரட்சிப்பு நமக்கு வந்தபடினாலே நமக்கு ஒப்பாய் தெய்வம் யாரையும் பார்க்கறதில்ல. ஸோ அவருடைய டைரக்ட் அம்பாசிடரா தேவனுடைய ஊழியர்கள், உங்களுடைய சபை போதகர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல அடுத்த அதிகாரத்துக்குரியவர்கள் நீங்கள் தான், தேவ ஜனம்தான். நிறைய வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியும்.
நாம் அதை சரியாய் புரிந்து அதை விளங்கி கொண்டு நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடுவோமானால் இது போல ஒரு சுக வாழ்க்கை, ஒரு ஜெய வாழ்க்கை எங்கும் இல்லைங்க. நான் அறிவேன், தன வருட ஊழியங்கள்ல எத்தனையோ ஊழியர்கள் மத்தியிலே பழகி வந்தேன், பலதரப்பட்ட மக்களோடு பழகினேன், பல சூழ்நிலைகளை கடந்து வந்தேன். இன்றும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவே விடவில்லை. இனியும் அவர் நம்மை வெட்கப்படுத்த விடுவதும் இல்லை. ஏன்னா நமக்கு ஒப்பாய் தெய்வம் இந்த பூமியில் ஒரு ஜனத்தையும் பார்க்கல. அவருடைய விலையேறப்பெற்ற கிருபையின் ஈவுனாலே இந்த இரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பு அடங்க பண்ணுகிற தெய்வம், கொந்தளித்து நிற்கிற பலமுள்ளவனை, பராக்கிரமுள்ளவனை, நமக்கு சவால் விடுகிறவனை அடங்க பண்ணுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தின போது தெய்வம் அவர்களை அடித்தார். எரேமியா காலத்திலே அவர்களை நேபுகாத்நேச்சாருடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். நான் அவனை வரவழைத்தேன் என்று சொல்லி அந்நிய ராஜாவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. நன்றாய் கவனித்து பாருங்கள். புறஜாதி மனுஷன் தேவ பிள்ளைகள் மேல் அதிகாரம் செலுத்த தெய்வம் கொண்டு வருகிறார். அவன் சொன்ன வேளை அல்லாத வேறு வேளைகளை அவன் செய்தான். தெய்வம் அதையெல்லாம் கவனித்தார். அதே தீர்க்கதரிசிகளை கொண்டு அவனுக்கு தெய்வம் அவன் மூக்குல கொரடு போட்டு இழுத்துட்டு போவேன்னு சொல்லி இருக்கிறார். ஏன்? மீறுகிறவன் எவனானாலும் அவனை தண்டிக்கிற தெய்வம் அவர். ஆதலால் நம்முடைய வழிகளை நாம் காத்துக்கொள்வோம், நம்முடைய பாதைகளை செவையாய் வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் கடந்து போகிற பாதைகளில் நமக்கு முன்பு வருகிற போராட்டங்கள், பிரச்சனை மாத்திரம் அல்ல, பாவங்களை நாம் தட்டி உதறிவிட்டு ஓடுகிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டாம். சத்ருவுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள் உண்டு, சத்ருவை நேசிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தங்கள் ஆத்மாவை கெடுத்து கொண்டு இவைகளை செய்வதனால பலனொன்றும் இல்லை. ஆதலால் இதை கேட்கிறதான நீங்களும் நானும் இதம் சொன்னபடி சிறவேலே நீ பாக்கியவான், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். தெய்வம் நம்மை ரட்சித்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இஸ்ரவேலே கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்களை கலங்க விட மாட்டார். இதை குறித்தும் கவலைப்படாமல் இந்த ஜூலை மாதத்தின் 2ஆம் தேதியில வந்து இருக்கிறோம். ஜெபத்தோடு கடந்து போங்க. தெய்வம் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பு அடங்க பண்ணுவார். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் தாங்க. இந்த நாளில் யாரா இருக்கட்டும், எவரா இருக்கட்டும், அதை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். தாவீதை போல தைரியமாய் நில்லுங்க. உங்கள் சத்ருவை உங்களுக்கு முன்பு மடிய பண்ணுவார். உங்களுக்கு ஒப்பான ஒரு ஜனம் இல்லை. எரேமியா சொல்லுவா, தம்முடைய ஜனம் சுகமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அடித்தது, ஒப்பு கொடுத்தது அவர்தான். ஆனால் அவரே சொல்லுகிறார், அவர்கள் சுகமாய் வாசம் பண்ணுவர். ஏன்னா அவர்கள் இரட்சகர் அவருடையவர். அவருடைய தெய்வம் தெய்வம் மாத்திரமல்ல, நல்ல தகப்பன், நல்ல நண்பன், விசாரிக்கிறவர், நம்மை அழாத என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறவர். இந்த கால போல உங்களை தைரியப்படுத்துகிறார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து செபியுங்க. உலகத்தின் பிதாவே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எங்களை இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை தந்து இந்த பாக்கியத்துக்குரியவர்களாய் எங்களை ஏற்படுத்தினமைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் எப்படி உமக்கு விசேஷித்த ஜனமும் விசேஷித்த ஜாதியுமாய் இந்த பூமியில் அவர்களை கனப்படுத்தி அவர்களை உயர்த்தி ஆசிர்வதித்தீரோ,
அப்படியே என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் சபையும் தேவ ஜனத்தையும் ஊழியர்களையும் கர்த்தர் இப்படி அடையாளப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த பூமியிலே இந்நாட்களில் கர்த்தர் கனப்படுத்தும்படியா ஊழியக்காரனாய் நானும் உடைய நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் சத்துருக்கள் இவர்களுக்கு முன்பு இச்சகம் பேசி அடங்கட்டும். அவர்கள் தலைகளை, அவர்கள் மேடுகளை, அவர்களுடைய உடைமைகளை இவர்கள் மிதித்து நடக்கத்தக்க திராணி உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய், அபிஷேகம் உள்ளவர்களாய், தேவ கிருபையிலே கடந்து போக முன்னேற உயர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபையிலே வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.